அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே வீட்ல ஒரு மாதிரி நல்லதாவே நடக்குதுல்ல. ஹாய் மக்களே வணக்கம். இன்னைக்கு எபிசோட்ல சோழ நிலாவும் அந்த கோமலை வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு கிளம்புறாங்க. சிரிக்கிறாரு சிரிக்கிறாரு அண்ணன் சிரிக்கிறாரு. இருந்தாலும் அந்த கோமல் வந்து எனக்கு ஒரே டவுட்டா இருக்குங்க. என்ன அந்த பல்லவனை பத்தி அவங்க பேசுறாங்க. என்னதான் அந்த தாய் அந்த குழந்தைய பிரிஞ்சிருந்தாலும் ஒரு ஏக்கத்தோட பாசத்தோட எப்படியோ திட்டுத்தனமா வந்து கூட அதான் அவங்கள யாரோ வராங்களான்னு கேட்டேன். தெரிஞ்சு போச்சு, யாருமே வர போறதில்ல. தான் இந்த வீட்டில் விட்டுட்டு போனோமே அந்த குழந்தை எப்படி இருக்கா ஏதா இருக்கான்னு சொல்லிட்டு மறைஞ்சிருந்து யார்கிட்ட விசாரிச்சாலும் ஒரு தாய் பாப்பா. ஆனால் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இந்த கோமலோட ஆக்டிவிட்டிலாம் ரொம்ப தப்பாக இருக்குது. ஆமாம், லவ் மேரேஜ் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணிட்டோம். எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குது. இந்த கோமலை பற்ற முழு விவரம் நடேசனுக்கும் நடேசனை பற்றின விஷயம் கோமலுக்கு தங்க தெரியும். 2 பேர் வாய் திறந்தாதான் என்ன விஷயம் நடந்திருக்குன்னு தெரியுங்க. இந்த கோமல் அவங்க புருஷனும் கோமல் மேல நான் தப்பு சொல்ல மாட்டேன். அவங்க புருஷன் வந்து சரியான ஃப்ராடா இருக்கான். ஊரெல்லாம் கடன் வாங்கிட்டு அந்த கடனுக்கு பயந்துன்னு ஓடி ஒளிஞ்சிடறான். கோமலை கட்டின பொண்டாட்டியை நடுத்தரலையே விட்டுட்டு ஓடிடுறான். இதனால கோமல் வந்து ஒரு புரியாத புதிராக யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் வந்து நிலாவும் சோழனும் வந்து பல்லவனை பற்றி சொல்லி இவங்களும் வந்து யோசிக்கிறாங்க அந்த வீட்டுக்கு வரத்துக்கு. ஒரு தடவை வந்து அவங்க பையனை பார்க்குற பாசமாக அவங்க வந்த மாதிரி தெரியலங்க. எப்படியோ நம்ம தங்கறதுக்கு அடைக்கலம் ஒரு தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும். அதை பயன்படுத்திக்கிட்டால் தான் இவங்க நிலா கூட கிளம்பி வராங்க. நிலா வச்சோடனும் எவ்வளோ கன்வெர்ஸ் பண்ணி அவங்கள பற்றி விசாரிக்கிறாங்க. அவங்க மூச்சே உள்ளங்க. அதை பற்றி எதுவுமே வாய் திறக்கல கோமல். அவங்கள பற்றின விஷயம் எதுவுமே சொல்லவே இல்லை. இவங்கள பற்றி மட்டும் நல்லா விசாரிச்சுக்கிறாங்க. இதுலேருந்தே தெரியுதாங்க இந்த கோமல் வந்து பயங்கர ஃப்ராடாக இருப்பா. ஆக்சுவலி பல்லவன் வந்து அவங்க குழந்தையாகவே இருக்க மாட்டான். இவன் ஒருவேளை எங்கன்னா திருட்டுத்தனமாக எங்கன்னா குழந்தைய திருடிட்டு வந்து பணத்துக்காக விற்க பார்த்துருப்பா. அந்த நேரத்தை நடேசன் பார்த்து தடுத்து நிறுத்தி அந்த குழந்தைய விட்டுட்டு போயிருக்கணும். ஏதோ சின்ன குழந்தையா இருக்கே அதனால சொல்லிட்டு கூட ஒரு 6 மாதம் அவர் தங்க வச்சிருக்கலாம் அப்படின்னு தான் என்னோட யூகம் சொல்லுதுங்க. இல்லைனா யாருன்னா ஒரு பெத்த குழந்தையா இருந்தால் இதே ஊரில் இருந்துட்டு குழந்தைய வந்து பார்க்காம இருப்பாங்களா? நிச்சயமாக பல்லவனோட அம்மா அந்த கோமல் இருக்கவே இருக்காதுங்க. அதனால தான் நடேசன் வந்து இவ்வளோ கோவப்படுறாரு. சரியான ஃப்ராடு பொம்பளையாக தான் இருப்பான்னு நினைக்கிறேங்க இந்த கோமலை. இந்த வீட்டுக்கு வர கூட்டிகிட்டு வர்றாங்க. இதை பார்த்த பல்லவன் வந்து அவங்க அம்மா மேலே ரொம்ப சந்தோஷப்படுறான். வீட்டில் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க நடேசனை தவிர. நடேசன் கோமலை பார்த்து திட்டுறாரு. எதுக்கு இந்த பொம்பளை இங்கே கூப்பிட்டு வந்த? எல்லாம் உன் வேலையா நிலா? ஆனால் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஃபீல் பண்ணி போகிறீங்க. இந்த பொம்பளை வந்து நீங்கள் கூப்பிட்டு வந்து வினையை தேட கூட்டிகிட்டு வந்தீங்க. வினையை வீடு தேடி கூப்பிட்டு வந்துட்டீங்க. இதால் நீங்கள் எல்லாருமே கஷ்டப்பட போகிறீங்க பாரு, அழ போகிறீங்கன்னு சொல்லிட்டு கோவமாக எழுந்து வெளியே போயிடுறாரு. இப்போ வேறு பாண்டியை வந்து கடை ஓப்பன் பண்ணுறதுக்காக எல்லாரும் பணம் சேகரிக்கிறாங்க. சேரம் ஒரு பக்கம், நிலா ஒரு பக்கம் ஆஃபீஸில் எக்ஸ்ட்ரா வேலை பண்ணி பணம் சேகரிக்கிறாங்க. சோடும் எங்கன்னா கடை வாங்கி தான் கொடுப்பாரு. ஸோ இந்த பணத்தெல்லாம் சேர்த்து வச்சு கண்டிப்பாக கோமல் இந்த வீட்டில் தங்கியிருந்தா எல்லா பணத்தையும் சுருட்டு இந்த வீட்டை விட்டு பொருளாக எடுத்துகிட்டு ஓட தான் போகிறாங்க. என்னோட கணக்குப்படி அப்படிதான் என்னோட கணக்குப்படி இந்த விஷயம்லாம் நடக்குந்தாங்க மக்களே. நானும் எதிர்பார்க்குறேன். நீங்களே யோசனை பண்ணி பாருங்களேன். எந்த அம்மாவாக இருந்தால் தன் குழந்தைய ஒரு இடத்துல விட்டுட்டு அதை பற்றி விசாரிக்காமல் போவாளா? ஒருவேளை அந்த பல்லவனே ஒரு பெரிய இடத்துலேருந்து திருட்டு வந்த குழந்தையாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேங்க. அப்புறம் எல்லாரும் கஷ்டப்பட போகிறாங்க. அப்போ கூட அந்த அம்மாவுக்கு அந்த குழந்தைய பார்த்து கட்டி தழுவி ஒரு அன்பு பரிமாறிக்கணுன்ற எண்ணமே கடலைங்க. ஏதோ வந்து கெஸ்ட்டு மாதிரி தான் அந்த பொம்பளை இங்கே வந்திருக்கு இந்த கோமலை. ஒரு பக்கம் சேரனும் பாண்டியனும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நிலா இந்த வீட்டுக்கு வந்திருந்தாங்க, நல்ல விஷயம் நடக்குது, எனக்கும் லவ் செட் ஆச்சு, வானதியும் ஒன்று சேர்ந்துட்டா, வீட்டில் இருக்கிற பிரச்சனைலாம் சால்வ் ஆகி நம்மளும் சண்டை போடாமல் ஒற்றுமையாக இருக்கிறோம். இப்போது பல்லவனுக்கும் வந்து ஒரு நல்ல வழி கிடச்சிச்சு பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்த நேரத்தை பற்றி எல்லாமே வீட்டில் பாராட்டிகிட்ருக்காங்க. ஆனால் பார்க்குறது இந்த விஷயம் நல்லா தாங்க இருக்குது. ஆனால் அது வந்து உண்மையான விஷயம் வந்து நடேசன் வாயை திறந்தால் மட்டும்தான் நடக்கும். ஆனால் ஒரு சம்பவம் கண்டிப்பாக நடக்குங்க. எப்படியோ இந்த கோமல் வந்து ஃப்ராடாக தான் இருக்குது. இது வந்து பணம் எல்லாம் வீட்டில் திருடின்னு போயிட்டு எதனா ஒரு விஷயம் தாங்க பண்ண போகுது மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மக்களே லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.